ஒளித்தோப்பினுடைய பக்க விளைவுகளாக ஆக்சிஜன் வாயு விடுவிக்கப்படுகின்றதா என்பதை அறிதல் தொடர்பாக ஆகவே கண்ணாடி புனல் பயன்படுத்துதல் அல்லது கடதாசி மட்டையோ அகற்றுங்கள். சோதனை குழாயை அல்லது கொதி குழாயை பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது நீரினுள்ளே வைத்து விடப்படும் தொகுதியிலிருந்து வெளியேறும் ஆக்சிஜன் வாயு உள்ளே ஆக்சிஜன் வாயு காணப்படுகிறே உள்ளே காணப்பட்ட வழியானது வணக்கம் மாணவர்களே, மீண்டும் துளிர் யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் ஒளித்தோப்பினுடைய பக்க விளைவுகளாக ஆக்சிஜன் வாயு விடுவிக்கப்படுகின்றதா என்பதை அறிதல் தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது ஒரு சோதனை குழாய், அதாவது வாயு சேகரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதே வேளை ஒரு கண்ணாடி புனல் பயன்படுத்துகிறோம். அதே வேளை ஒரு கண்ணாடி முகவை பயன்படுத்துகிறோம். அதை விட நீர்த்தாவரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம். நீர்த்தாவரம் இது ஒளித்தோப்பு நடக்கைகளில் ஆக்சிஜன் வாயுவை வெளியில விடும். அந்த ஆக்சிஜன் வாயுவை சேகரிக்கிறது எங்களுக்கு இலக்கு. நீருக்குள்ள இந்த தாவரம் இருக்கிறபடியா வலிக்குமுள்ளாக வாயு வெளியேறி கொண்டிருக்கும். ஆகவே அதை சேகரிக்கிறது இலக்கு என்பதற்காக தான் இந்த நீர்த்தாவரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆகவே இப்ப பரிசோதனைக்கு தேவையான அவசியமான காரணிகள் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொண்டுட்டோம். இதுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற விஷயம் ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்பதையும் ஒருக்கா உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தாவரங்கள் காபனீர் ஆக்சைடு வாயு, நீர் என்பவற்றை பயன்படுத்தி தாவர இலைகளுடைய பட்சத்தில் சூரிய ஒளி முன்னிலையில உணவு தோப்புற செயல்முறையை தான் நாங்கள் ஒளித்தோப்புன்னு சொல்றோம். அந்த ஒளித்தோப்பினுடைய விளைவாக பிரதான விளைவாக குளுக்கோஸ் உருவாகுது. அந்த குளுக்கோஸ் இலைகள்ல தற்காலிகமாக மாப்பொருளாக சேமிக்கப்படுது. அதே போல இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுறது சுக்ரோஸ் என்ற வடிவத்தில் பிறகு ஏனைய இடங்கள்ல ஒரு மாப்பொருளாகவே சேமிக்கப்படுகின்றது. ஒளித்தோப்பினுடைய பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வாயு விடுவிக்கப்படுகின்றது. இந்த ஆக்சிஜன் வாயு தான் எங்களுடைய சுவாசத்துக்கு தேவையான வாயு. அங்கிகள் சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற வாயு ஆக்சிஜன் வாயு. அதே போல நெருப்பு எரிகிறதுக்காக பயன்படுத்தப்படுற வாயுவும் ஆக்சிஜன் வாயு தான். தகனத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற வாயுவும் ஆக்சிஜன் வாயு தான். பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வாயு வருகின்றதா என்பதை தான் இந்த காணொலியில நாங்கள் அறிய இருக்கிறோம். ஆகவே முழுமையான பயனை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக அவதானியுங்கள். ஏனையவர்கள் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இதே போன்ற தொடர்ச்சியான காணொலிகளை பெற விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக காணொலி இணைந்து கொள்ளுங்கள். இப்பரிசோதனைக்கு அவசியமான பொருட்களில் முதலாவதாக அடங்குவது நீர் நிரப்பப்பட்ட கண்ணாடி முகவையாகும். இங்கு சூரிய ஒளி பயன்படுத்தப்படுவதனால் கண்ணாடி முகவை பயன்படுத்துதல் மிக பொருத்தமானதாகும். அப்போதுதான் கண்ணாடி புனலை உள்ளே வைக்கும் போது ஒளியானது கண்ணாடி புனலின் உள்ளும் செல்லக்கூடியவாறு காணப்படும். இப்பரிசோதனைக்கு அவசியமான மற்றொரு பொருள் கண்ணாடி புனலாகும். கண்ணாடி புனலை பயன்படுத்தும் போதுதான் அதனுள் நீர்த்தாவரத்தை வைக்கும் போது நீர்த்தாவரத்திற்கு ஒளி கிடைக்கும். ஒளி கிடைக்கும் பட்சத்தில் தான் தாவரத்தில் ஒளித்தொகுப்பு நிகழும். ஆகவே கண்ணாடி புனல் பயன்படுத்துதல் தான் மிக பொருத்தமானதாக அமையும். அத்துடன் மேலதிகமாக நீரை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஏனெனில் வாயு சேகரிக்கும் சோதனை குழாய் அல்லது கொதி குழாயில் வழி நிரம்பாதவாறு ஏற்கனவே அதனை நீரால் நிரப்பி வைத்தல் அவசியமாகும். அதனை விட இங்கு நீர்த்தாவரம் பயன்படுத்துதல் வேண்டும். நாம் நீர்த்தாவரம் பயன்படுத்துவதற்கான காரணம் நீரில் அது ஒளித்தோப்பு செய்யக்கூடியது. அத்துடன் நீரில் வாயு சேகரித்தல் இலகுவாகும். இங்கு ஒளித்தொகுப்பு நிகழும் போது தாவரத்திலிருந்து வாயுவானது வளிக்குமிழ்களாக வெளியேற்றப்படுவதனால் நீரினுள் வளிக்குமிழ்கள் வெளியேறும் போது அவ்வளிக்குமிழ்களை சேகரிப்பது எமக்கு இலகுவானதாக காணப்படும். இதன் காரணமாகவே நாம் நீர்த்தாவரத்தை இங்கு பயன்படுத்துகின்றோம். இங்கு நீர்த்தாவரத்தை பயன்படுத்தும் போது அதில் அதிக இலைகள் கொண்ட தாவர பகுதியை பயன்படுத்துதல் பொருத்தமானதாகும். இதன் போதுதான் குறுகிய நேரத்தில் அதிக ஆக்சிஜன் வாயுவை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் இலைகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவற்றினுடைய நிகழும் ஒளித்தொகுப்பும் அதிகரிப்பதனால் அதிலிருந்து வெளியேறும் ஆக்சிஜன் அளவும் அதிகரிக்கும். ஆகவே குறுகிய நேரத்தில் அதிக ஆக்சிஜனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
இப்போது நீர்த்தாவரத்தினை கண்ணாடி புனலினுள் உட்பகுதியில் நாங்கள் வைக்கின்றோம். நீர்த்தாவரம் வைக்கப்பட்ட கண்ணாடி புனலினை நாம் நீர் கொண்ட முகவையினுள் வைத்து அமிழ்த்துவோம். முற்றாக நீர்த்தாவரங்கள் நீரில் அமிழ்ந்தவாறு காணப்படுதல் வேண்டும். இங்கு ஒளித்தொகுப்பினால் வெளியேறும் வாயுவினை சேகரிப்பதற்காக நீர் நிரப்பப்பட்ட வளிக்குமிழ் அற்ற கொதிகுழாய் அல்லது சோதனை குழாயை கண்ணாடி புனலின் மேற்பகுதியில் பொருத்துதல் வேண்டும். நீர் நிரப்பப்பட்ட சோதனை குழாயை கண்ணாடி புலனினுள் கவிழ்த்து பொருத்தும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் வளிக்குமிழ் சிறைப்படக்கூடாது. ஏனெனில் ஏற்கனவே அதனுள் காணப்படும் வளிக்குமிழானது பரிசோதனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது பிழையான முடிவை தரும் என்பதனால்தான் அதனுள் ஏற்கனவே உள்ள வளியை முற்றாக அகற்றி முற்றாக நீர் நிரப்பிய சோதனை குழாயினையே நாம் கண்ணாடி புனலுடன் கவிழ்த்தல் வேண்டும். வளிக்குமிழ் சிறைப்படாதவாறு சோதனை குழாயினுள் அல்லது கொதி குழாயினுள் நீரை சேகரிப்பது சற்று கடினமானதுதான். ஆகவே அதற்கு இலகுவான வழிமுறை ஒன்றை கூறுகின்றேன். இங்கு ரெஜிஃபோம் அல்லது கடதாசி மட்டையை சோதனை குழாயில் நீரை நிரப்பி அதன் வாய்ப்பகுதியில் பொருத்துங்கள். வாய்ப்பகுதியில் பொருத்திய பின் அத்தொகுதியை நீரில் அமிழ்த்தி இப்பொழுது நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது போன்று நீருள் அமிழ்த்திய பின்னர் அந்த ரெஜிஃபோமையோ அல்லது கடதாசி மட்டையோ அகற்றுங்கள். நீர் கீழே இறங்காது. முற்றுமுழுதாக வளி நிரம்பாத தொகுதியை நாங்கள் அவதானிக்கலாம். வளி நிரம்பாத கொதிகுழாயை அல்லது சோதனை குழாயை நாங்கள் அவதானிக்கலாம். அதனை விட இலகுவான இன்னொரு முறையை நாங்கள் அவதானிப்போம். இங்கு வளி நிரம்பாத சோதனை குழாயை பெற்றுக்கொள்வதற்காக இக்காணொளியில் உள்ளவாறு புலனினுள் நீர்த்தாவரத்தை இட்டு அதனை நீர் கொண்ட முகவையிலிட்டு பெரிய நீர்ப்பாத்திரம் ஒன்றில் முற்றாக அமிழ்த்துங்கள். இதன் பின்னர் ஏற்கனவே நான் கூறியது போன்று நீருள் அமிழ்த்திய பின் முற்றுமுழுதாக நீரை நிரப்பிய பின் அதன் மீது ரெஜிஃபோமை வைத்து இப்பொழுது கவிழுங்கள். நீர் வெளியேறாது. வளிக்குமிழ் சிறைப்படாத தொகுதியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். வளிக்குமிழ் சிறைப்படாதவாறு சோதனை குழாயை அல்லது கொதி குழாயை பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது நீரினுள்ளே வைத்து ரெஜிஃபோமை அகற்றிய பின்னர் அப்படியே கண்ணாடி புனலினுள் மறுமுனையுடன் நாங்கள் கவிழ்த்தல் வேண்டும். இங்கு நாம் பயன்படுத்தும் வாயு சேகரிக்கும் சோதனை குழாய் அல்லது கொதிகுழாயானது முற்றாக வளி இல்லாதவாறு வளிக்குமிழ் சிறைப்படாதவாறு இங்கு தயாரிக்கப்பட்டிருப்பதனையே நாங்கள் காண்கின்றோம். இங்கு கொதிகுழாயினுள் அல்லது சோதனை குழாயினுள் வளிக்குமிழ் எதுவுமே சிறைப்படுத்தப்படவில்லை. இது இன்னொரு இலகுவான முறை. இப்போது தொகுதியை நன்றாக சூரிய ஒளி படும் இடத்தில் வைக்கப் போகின்றோம். சூரிய ஒளியினால் தாவரத்தில் ஒளித்தொகுப்பு நடக்கும். ஒளித்தொகுப்பு நிகழும் வேளையில் பக்க விளைபொருளாக ஒட்சிசன் வாயு தொகுதியிலிருந்து வெளியேற்றப்படும். தொகுதியிலிருந்து வெளியேறும் ஒட்சிசன் வாயு படிப்படியாக கண்ணாடி புலனுள் மேலே செல்லும் போது அங்கு கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ள சோதனை குழாயினுள் வளி சேரும். இங்கு இரு அவதானங்களை நாம் பெறலாம். ஒன்று, வளிக்குமிழ்கள் மேல் நோக்கி நகர்வதனையும் சோதனை குழாயினுள் மேல் நோக்கி நகர்வதனையும், அத்துடன் சோதனை குழாயின் அல்லது கொதிகுழாயினுள் நீர்மட்டம் கீழிறங்குவதனையும் நாங்கள் அவதானிக்கலாம். அத்துடன் இங்கு பயன்படுத்தப்பட்ட நீர்த்தாவரத்தை சூழ வாயு குமிழ்கள் காணப்படுவதையும் காணலாம். இவ்வாயு குமிழ்கள் படிப்படியாக மேல் நோக்கி சோதனை குழாயினுள் சேர்வதையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம்.
நன்றாக சூரிய ஒளி படும் இடத்தில் நீண்ட நேரம் வைத்த பின்னர் பெரும்பாலான பகுதி வழி நிரம்பிய பின்னர் இத்தொகுதியில் உள்ள சோதனை குழாயை கவனமாக அகற்றி அதனுள் தனக்குச்சியை செலுத்தப் போகின்றோம். இங்கு தாவரத்திலிருந்து வெளியேறிய வாயு சோதனை குழாயினை நிரப்பியதனால் சோதனை குழாயில் உள்ள நீர் கீழிறங்கி இருப்பதனை நாங்கள் தெளிவாக அவதானிக்கின்றோம். இப்போது அச்சோதனை குழாயினை அல்லது கொதிக்குழாயினை கவனமாக அகற்றி ஒளிரும் தனக்குச்சியை அதனுள் கொண்டு செல்ல போகின்றோம். உள்ளே காணப்படும் வழியானது ஒட்சிசனா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இப்பரிசோதனையை மேற்கொள்ளவிருக்கின்றோம். ஒளிரும் தனக்குச்சியை நாங்கள் கொண்டு செல்லும் போது தனக்குச்சியானது பிரகாசமாக ஒளிருமாயின் உள்ளே ஒட்சிசன் வாயு காணப்படுகின்றது எனும் முடிவுக்கு வரலாம். பார்ப்போம் எவ்வாறான மாற்றத்தை காட்டப் போகின்றது என்பதை. உள்ளே தனக்குச்சியை கொண்டு செல்லும் போது தனக்குச்சியானது பிரகாசமாக ஒளிர்வதை இப்போது இக்காணொளியில் தெளிவாக அவதானிக்கின்றீர்கள். ஆகவே உள்ளே காணப்பட்ட வழியானது ஒட்சிசன் வாயு எனும் முடிவுக்கு நாங்கள் வரலாம். இங்கு கொதிக்குழாயில் காணப்பட்ட வழியானது ஒளித்தோப்பின் விளைவாகவே உருவானதாகும். ஆகவே ஒளித்தோப்பினுடைய பக்க விளைபொருளாக ஒட்சிசன் வாயு உருவாகின்றது எனும் முடிவுக்கு வரலாம். நன்றி மாணவர்களே, இக்காணொளி உங்களுக்கு பயன் தந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். இது தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே போல தொடர்ச்சியாக இவ்வாறான காணொளிகளை பெற்றுக் கொள்வதற்காக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அதே போல ஏனையவர்களும் பயன்பெற வேண்டும் என்றால் ஷேர் செய்து கொள்ளுங்க. அதை விட உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொளியோடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ். மணிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.